வணக்க மக்களே, இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னா, வெளிநாடு செல்லும் முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதிக்கு வரும் முக்கிய பொறுப்பு, கனிமொழிக்கும் முக்கிய பொறுப்பு என்னென்ன தெரியுமா? குசியில் திமுகவினர். அதாவது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் நடக்கும் பிரம்மாண்டமான திமுக இளைஞரணி மாநாட்டிற்கு டெல்லியிலிருந்து சில தலைவர்களை அழைத்து வருவதற்கான தீவிரமான முயற்சிகள் நடந்து வருகிறதாம். திட்டமிட்டபடி டிசம்பர் 17ஆம் தேதி இளைஞரணி மாநாடு நடந்து முடிந்திருந்தால், மாநாடு முடிந்ததும் வெளிநாடு கிளம்பியிருப்பார் முதலமைச்சர் ஸ்டாலின். டிசம்பர் கடைசி வாரம் வெளிநாடு செல்வதற்காக மத்திய அரசிடம் அனுமதி பெற்றிருந்தது தமிழக அரசு. ஆனால் புயல் காரணமாக மாநாடு ஒத்திவைக்கப்பட்டது. அதேபோல டிசம்பர் மாதம் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்ட மாநாடும் தள்ளி வைக்கப்பட்டது. தள்ளி வைக்கப்பட்ட அந்த மாநாடு ஜனவரி 21ஆம் தேதி நடக்க உள்ளது. அது முடிந்ததும் பிப்ரவரியில் வெளிநாடு செல்ல முடிவு செய்யப்பட்டு இருக்கிறது. மாநாடுக்கு முன்னதாக, அதாவது பொங்கல் முடிந்ததும் கவர்னர் உரையுடன் இந்த ஆண்டின் சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தை துவக்கலாமா என்கின்ற ஆலோசனையை முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தியிருக்கிறார். இதற்கிடையில் தான் மகளிர் உரிமை மாநாட்டை கனிமொழி அவர்கள் அண்மையில் நடத்தினார். அதற்கு சோனியா, பிரியங்கா உட்பட முக்கிய பெண் தலைவர்களை அழைத்து வந்து மாநாட்டை நடத்தி தேசிய அளவில் கவனத்தை ஈர்த்தார் கனிமொழி. அதே போல இளைஞரணி மாநாட்டுக்கு ராகுல் காந்தி உட்பட தேசிய அளவிலான இளம் தலைவர்களை அழைத்து வந்து பிரம்மாண்டப்படுத்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முயற்சித்து உள்ளார். அதாவது கனிமொழி செய்த மாதிரி டெல்லியில் ராகுலை உதயநிதி சந்தித்த போது இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறார். ஆனால் ராகுல் காந்திக்கு ஆர்வமில்லை. இதனால் அவர் மேற்கொள்ளவிருக்கும் பாத யாத்திரையை சுட்டிக்காட்டி வருவதற்கு வாய்ப்பில்லை என்று கூறி மறுத்துவிட்டார் ராகுல் காந்தி. அதே போல கனிமொழியால் சோனியாவையும் பிரியங்காவையும் வரவழைக்க முடியாத போது உதயநிதியால் ராகுலை வரவழைத்திருக்க முடிந்திருக்க வேண்டும் என்ற விமர்சனமும் இளைஞரணியில் இருக்கிறது. அதே போல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த 2007இல் முதலமைச்சர் ஸ்டாலின் அப்போதைய திமுகவின் இளைஞரணி செயலாளராக இருந்தார். இளைஞரணி வெள்ளி விழாவில் மாநாட்டை பிரம்மாண்டமாக ஸ்டாலின் நடத்தி முடித்தார். அதே போல பிரம்மாண்டமாக திமுக சார்பாக அதன் பின் இளைஞரணி மாநாடு நடத்தப்படவில்லை. முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அடையாளம் தேடி கொடுத்த மாநாடுகளில் இதுவும் ஒன்று. இந்த நிலையில் தான் அதே போல பிரம்மாண்ட இளைஞரணி மாநாட்டை 17 ஆண்டுகளுக்கு பின் உதயநிதி ஸ்டாலின் நடத்த உள்ளார். முதலில் இந்த மாநாட்டை எங்கு நடத்துவது என்று, அதாவது கொங்கு மண்டலமா மத்திய தமிழ்நாட்டிலா எங்கு மாநாட்டை நடத்துவது என்ற ஆலோசனையும் செய்யப்பட்டதாம். கடைசியில் கொங்கு மண்டலத்தில் மாநாட்டை நடத்தலாம் என்று முடிவு செய்யப்பட்டு உள்ளதாம். அதே போல லோக்சபா தேர்தலுக்கான பணிகளை கடந்த சில நாட்களாகவே திமுக தீவிரமாக செய்து வருகிறது. கடந்த லோக்சபா தேர்தலில் தமிழ்நாட்டில் திமுக 38 இடங்களில் வென்றது. புதுச்சேரியில் ஒரு இடத்திலும் வென்றது. இதே வெற்றியை இந்த முறை தமிழ்நாட்டில் பதிவு செய்வதற்கான தீவிரமான பணிகளை திமுக முன்னெடுத்து வருகிறது. அதே போல 40க்கு 40 இடங்களில் வெல்ல வேண்டும் என்று டார்கெட் வைத்து திமுக தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த தேர்தல் பணிகள் திமுகவிற்கு பெரிய அளவில் பலன் கொடுக்கும் என்றும் கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல கடந்த சில மாதங்களாகவே கட்சியில் எடுக்கப்படும் முக்கிய முடிவுகளில் எல்லாம் உதயநிதி ஸ்டாலினின் தலையீடு உள்ளதாம். அதாவது உதயநிதி ஸ்டாலின் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. கட்சியின் அடுத்த அதிகார புள்ளியாகவே உதயநிதி ஸ்டாலினும் பார்க்கப்படுகிறார். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.